வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மீன் வறுக்க போகிறேன். இது வெலை மீன் கழுவி எடுத்து வச்சாச்சு. பெரிய வெங்காயம் 2, வெள்ளைப்பூண்டு ஒரு கை பிடிச்சபடி, தக்காளி 1, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். இந்த தக்காளி, சோம்பு, சீரகம், பூண்டு, வெங்காயம் இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு. இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. ஒவ்வொன்றா பெசரிக்கலாம். இப்படி நம்ம அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு வறுக்கணும். எல்லாத்தையும் பெசரிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போதான் மசாலா பூரா மீனில் பெசரி வச்சாச்சு. ஒரு 1/2 hour ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் வறுத்து எடுக்கிறேன். மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மீனை போடலாம். மூணு மீனாக போட்டு வறுத்தெடுக்கிறேன். கையில் வறுக்க வேணாம், சிம்மிலேயே வறுப்போம். அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து மீன் நல்லா ரோஸ்ட்டாக வரும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது வறுபட்டோன்னே காமிக்கிறேன். சிம்மில் தான் வேகும். ரோஸ்ட் ஆனோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். சரியாக வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துட்றேன். அடுத்ததை போட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகணுன்னு காமிக்கிறேன். இங்கே நின்று நீங்கள் வறுக்கிறதுனா ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு மாறி வச்சு வறுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சு வறுத்தோம்னா பொறுமையாக வறுக்கலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு. அடுத்த இடம் எடுத்துடலாம். அவ்வளோதான், மீன் வறுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.